கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக சோத்திருக்கிறோம். இந்த நாளும் வேதத்துக்கு ஆதாரமாக ஏசாயாவை பொறுத்து பார்த்து வருகிறோம். ஏசாயா 61:1 அங்கே கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கும்படியாக ஆண்டவர் உலகத்துல வந்தார். ஆவியானவர் அதற்காகவே வந்தார். கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் கட்டப்பட்டு எந்த நிலைமையில நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்களா? பாவக்கட்டு, சாபக்கட்டு, பிலிசின கட்டு, ஏவுதல் கட்டு, எனக்கு அதை அந்த கட்ட கட்டிட்டாங்க. எல்லா கட்டுகளையும் கட்டப்பட்டவர்களை, ஒருவேளை சிறைச்சாரில் நீங்க கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு இருந்தார்கள். அந்த கட்டப்பட்டவர்களை கட்டப்பட்டவர்களை விடுவிக்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அதுக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர். அவர் கர்த்தருடைய ஆவியானவர் அனுப்பி அந்த கட்டப்பட்டிருக்க ஜனங்களை விடுவிக்கும்படியாக வந்தார். எப்பேற்பட்ட கட்டாய் இருந்தாலும் சரி, குடும்பத்துல 30 செய்த பாவ திரும்ப சாப கட்டாக மாறிவிடும். இந்த சாப கட்டங்களை அறுக்கிறவர் வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 107 சொல்லுகிறது, அவர் கட்டுகளை அறுக்கிறார் என்று சொல்றார். எப்பேற்பட்ட கட்டுகளையும் அறுக்கிறவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கட்டுகளை அறுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் மேல என்ன கட்டு இருக்கிறதோ அந்த கட்டப்பட்டிருக்கவில்லை கட்டுகளை அவிழ்க்கிற தேவன் இன்னைக்கு அவருடைய வல்லமை கடந்து வர போகிற அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை, சகோதரியே, நீங்க யாராக இருந்தாலும், இயேசுவே நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், இந்த கட்டிலிருந்து என்னை விடுதலை கொடுங்க என்று சொல்லி நீ கேட்கும் பொழுது, பாவக்கட்டில என்னென்ன நிலைமையில கட்டப்பட்டு இருக்கிறாயோ, குடும்பத்துல கட்டப்பட்டு இருக்கிறாயோ, ஐயோ என் கட்டிலிருந்து விடுவிக்கிறவர் யார் என்று சொல்லி, இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பி அந்த கட்டுகளை அறுக்கிறா, கட்டுகளை உடைக்கிறா. அவர் நேற்று என்று மாறாத தேவன். எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சரி. அநேகர் சொல்லுவாங்க, தேவ பிள்ளையே, ஒரு மந்திரவாதி சொன்ன காரியம், உங்களை கட்டி இருக்கிற கட்டு யாரால் எந்த மந்திரவாதியும் அந்த கட்டுகளை அவிழ்க்க முடியாது. அப்போ மும்பை பட்டணத்தில் ஒரு சகோதரர், ஒரு மராட்டி சகோதரர் இடத்துல பயங்கர கட்டப்பட்டவனாக ஒரு மந்திரவாதி இடத்துல போறார். அவர் இயேசுவை அறியவில்லை. முதல்ல அந்த மந்திரவாதிக்கு 5000 கொடுத்தாதான் உள்ளே விடுவாங்க. 5000 கொடுத்துட்டு உள்ள போறார். அந்த மந்திரவாதி பாருங்க, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அவன் அந்த மந்திரவாதி சொன்ன காரியம், சகோதரனே உன்னை கட்டி இருக்கிற கட்டி எந்த மந்திரவாதியும் நான் அந்த கட்டை அவிழ்க்க முடியாது. அவன் வேற இஸ்கா இலாச்சுக்க அப்படின்னு கேட்டிருக்கான், இதுக்கு வேற வழி என்ன அப்படின்னு சொல்லி உடனே அவன் சொல்கிறான், பிரபு இயேசு மசீஹ் के पास जाएगा तो तेरा बंधन तोड़ सकते हैं. அப்படின்னா என்ன, நீ இயேசு கிறிஸ்துவிட்ட போனா உன் கட்டு அவிழ்க்கப்படும். ஏங்கன்னு ரூபாய்க்கு கரெக்டா வழியை சொல்லிட்டான். தேவப்பிள்ளை மந்திரவாதியால முட முடியாது. நீ மந்திரவாதி அதை செய்யற இதை செய்யற பரிகாரம் செய்யற துட்டப்படுங்குவான். ஆனா உன் கட்டுகளை அறுக்கிறவர், கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய ஆவியானவர் அனுப்பி பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போகும். எப்பேற்பட்ட கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போகும். சிம்சோனை எப்படி கட்டியிருந்தாங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வந்து அந்த கட்டுகள் அப்படி ஒரு நூலை போல நொறுங்கி போகுது. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க சகோதரனை, அழுது கொண்டு இருக்கிற மகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, உன் கட்டுகளை நான் விடுவிக்க போறேன். விசுவாசிக்கிறாயா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே என் கட்டுகளை, அப்பா என் கட்டுகள் இருந்து விடுதலை கொடுப்பு, என் கட்டுகளை அறுப்பீராக. பாவக்கட்டு, சாபக்கட்டு, பலிஷ்ண கட்டு, நான் எந்திக்க முடியாது என்னை கட்டி வச்சிருக்கிறாங்க. என் தொழில் செய்ய விடாதபடி கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒளியும் செய்ய விடாதபடி கட்டி வச்சிருக்காங்க. நான் செய்து அறிவிக்க விடாத கட்டி வச்சிருக்காங்க. வீடு அப்ப ஏக விடாதபடி கட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லா கட்டுகளையும் இப்ப அவிழ்க்கிறதுக்கா சோதர இயேசுவின் நாமத்துல எல்லா கட்டுகளும் எல்லாம் அவிழ்க்கிற இயேசுவின் நாம, கட்டுகளை அறுக்கிற இயேசுவின் நாமத்துல கண்ணீரோடு கட்டப்பட்டிருக்க ஜனங்களை விடுவிக்கும்படியாக உலகத்துக்குள்ள வந்த இயேசுவே, இயேசுவின் நாமத்தால இந்த கண்ணீரோடு கட்டப்பட்டிருக்க ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக சொல்றேன். இயேசுவின் நாமத்தால பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். உங்க கட்டுகளை விடுவித்திருக்கிறா, நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். God bless you. ஆமென், ஆமென்.